வெல்கம் டு Rafa's Anjaraipetti சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு 2 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட Rafa's Anjaraipetti சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த 2 பொட்டேட்டோவையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு 3/4 பாகம் அளவுக்கு வெந்தா போதும். நாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளித்து வேக வைக்கும் போது நல்லா வெந்துடும். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கா அப்படின்னு ஒரு கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி குத்தி அதில் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். 3/4 பாகம் அளவுக்கு வெந்திருந்தால் அது நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக நாம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நாம் வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு, அதோட ஒரு 15 எண்ணிக்கை அளவு சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையெல்லாம் கட் பண்ணி நாம் எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருக்குனாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நாம் கிரேட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டை அதில் போட்டுக்க போகிறோம். இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். உருளைக்கிழங்கு டிஷ்ஷில் இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால வாசனையும் நல்லா இருக்கும், வாயு தொந்தரவுகளையும் நமக்கு நீக்கி கொடுக்கும். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறோம். நான் எல்லா பொருட்களுமே 2 உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யும்போது பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு நாம் அந்த வெங்காயத்தோட சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்குகளை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போகிறோம். அதை நல்லா எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இப்போது உருளைக்கிழங்கை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்க போகிறோம். 2 பொருட்கள் மட்டும்தான் இதில் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வேலைக்கு போகிற டைமில் நாம் கொண்டு போகணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே இதை ரெடி பண்ணி நாம் கொண்டு போகலாம். இப்போது மசாலாக்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்க போகிறோம். முதல்ல சின்ன வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு தான் நாம் 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தோம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப ஒட்டுன மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஈஸியான இன்ஸ்டண்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாகி வந்துட்டுருக்குது. இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.